என்னோடு திருப்புங்கள் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சியுமாய் இருக்கிறதே. ஒரு திராட்சை தோட்டத்தை நரிகள், சிறு நரிகளும் பெருநரிகளும் எப்படி கெடுத்து போட முடியும் என்றும், அதுவும் குறிப்பாக திராட்சை தோட்டம் பூத்து குலுங்குகிற போது, காய் எடுப்பதற்கு முன்பு அந்த திராட்சை தோட்டத்தை இந்த நரிகள் கெடுத்து விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே அந்த நரிகளை பிடிக்க வேண்டும், பிடித்து அழிக்க வேண்டும், அல்லது பிடித்து தோட்டத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. நரிகள், சிறு நரிகள், ஃபாக்ஸஸ் அண்ட் லிட்டில் ஃபாக்ஸஸ். திராட்சை தோட்டத்தை குறித்து கதைகள் உண்டு. நரி எட்டி எட்டி பார்த்து முயற்சி பண்ணி அது கடைசி வரைக்கும் அதால் ரீச் பண்ண முடியலன்னு, சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று போய்விட்டுச்சு அப்படின்னு நம்ம கதை கேட்டிருப்போம். ஆனால் உண்மையிலேயே இந்த நரிகள் திராட்சை தோட்டத்திற்குள் போய் பழங்களை சாப்பிட்டு அறுவடையை கெடுத்து விடும். இது ஒரு வகை. சின்ன நரிகள் இருக்குல்ல, ரொம்ப சின்ன லிட்டில் ஃபாக்ஸஸ், அது இந்த திராட்சை செடிகளுடைய வேர்களை நோண்டி விடும். அது நோண்டுவதன் வழியாக இந்த வேர் வெயில் பட்டு காய்ந்து செடிக்கு போய் சேர வேண்டிய சக்திகள் போகாமல் அந்த அகெயின் பலன் கெட்டு போயிடும். அதாவது திராட்சை காய்கள் அதிகமாய் காய்க்காது. ஆகவே இந்த திராட்சை காய்களிலே, திராட்சை கொடியிலே பூ எடுக்கும்போது அந்த பூ பிஞ்சாகி காயாகி கனியாகி வருவதற்கு அந்த ஏற்ற தருணத்தில் தோட்டத்திற்குள் குள்ளநரிகள் போகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அன்றைக்கு இருந்த மக்களுடைய கடமை. அவர்கள் பார்த்து கொள்வார்கள். இங்கே அந்த ரியாலிட்டியை ஒப்பிட்டு இவர் எழுதுகிறார். திராட்சை தோட்டத்தை பாழாக்குகிற நரிகளையும் குட்டி சின்ன லிட்டில் ஃபாக்ஸையும் பிடியுங்கள், பிடித்து அழிக்க வேண்டும். காரணம், பூவாய் இருக்கிறது, பிஞ்சு உருவாக போகிறது, அது கனியாய் மாறுவதற்கு தடை வந்திருக்கிறது என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறார்கள். திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குள்ளநரிகள் வருவது போலவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையை, கணவன் மனைவி என்கிற குடும்ப வாழ்க்கையை கெடுக்க அநேக குள்ளநரிகள் ஸ்பிரிச்சுவலி நமது வாழ்க்கையில் இருக்கிறது. திருமண வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கு இடையிலே சின்ன சின்ன, அதாவது பெரிய பிரச்சனைகள் இருக்குல்ல, அது ஈஸியா பார்க்கும் போதே தெரிந்துவிடும். ஆகவே தெரிந்த அந்த பிரச்சனையை கணவனோ மனைவியோ கையாண்டு சரி செய்துவிட வாய்ப்புகள் உண்டு, அல்லது மூன்றாம் மனிதர் தலையிட்டு சரி செய்துவிட வாய்ப்பு உண்டு, பெற்றோரோ யாரோ. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள், வெளிப்படையாய் தெரியாத சின்ன விஷயங்கள், இவைகளை கணவனோ மனைவியோ இனம் காணவில்லை என்றால் அந்த சின்ன விஷயம் இருக்குல்ல, அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அந்த திருமணம் என்கிற வாழ்க்கையை சீரடித்து விடும். திருமணம் எதற்காக செய்கிறார்கள்? மகிழ்ந்து வாழ, குழந்தைகளை பெற்றுக்கொண்டு குடும்பமாய் வளர்ந்து செழிக்க, இல்லையா? திராட்சை தோட்டம் எதற்காக நடுகிறார்கள்? அது நன்றாக வளர்ந்து பூ எடுத்து பிஞ்சாகி காயாகி கனியாகி பழம் மறுத்து சாப்பிட, ரசம் புழிந்து குடிக்க, இல்லையா? ஆகவே அந்த பலன் வராமல் போவதற்கு அங்கே தடையா இருப்பது என்ன? அந்த குள்ள நரிகள், அந்த ஃபாக்ஸஸ் அண்ட் லிட்டில் ஃபாக்ஸஸ். திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி மகிழ்ந்திருக்க முடியாமல் சண்டை, சச்சரவு, கோபம், பொறாமை, எரிச்சல் என்கிற பல காரியங்கள், நெக்லிஜென்ஸ் எல்லாமே வருவதற்கு திருமணத்தின் வழியாய் கிடைக்க போகிற ஒரு பலன், கடவுள் ஏற்கனவே வைத்திருக்கிற அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடையா இருக்கிற இந்த லிட்டில் ஃபாக்ஸஸ் எல்லா திருமணங்களிலும் இருக்கும், எல்லா குடும்பங்களிலும் இருக்கும். யாரெல்லாம் அதை இனம் கண்டு சரியான முறையிலே இந்த வசனம் சொல்லுகிறது படி பிடித்து தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பியிருக்கிறார்களோ, அப்புறப்படுத்தியிருக்கிறார்களோ, அவர்களுடைய அந்த தோட்டம், திராட்சை தோட்டம் அல்லது திருமணம் என்கிற வாழ்க்கை, குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும். யாரெல்லாம் அதை பிடிக்க தவறிட்டாங்களோ, சில பேர் தெரிந்தே பிடிக்காமல் விட்டுருப்பாங்க,
சில பேர் தெரியாமல் இன்னும் விட்டுருப்பாங்க. நம்ம தினசரி நம்ம தோட்டத்திற்குள்ள ஒரு லிட்டில் ஃபாக்ஸ் வருது என்று தெரியாம சில தோட்டக்காரர்கள் இருப்பாங்க. சில பேர் தெரிஞ்ச அது என்ன பண்ணிட போகுது என்று விட்டு விடுவார்கள் இல்லையா? அது போல அநேக குடும்பங்களிலே லிட்டில் ஃபாக்ஸஸ் ஆர் தேர். த சேம் வே ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும், கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் there is lot of little foxes are there. தனி மனிதனாகிய என்னை, தனி மனிதனாகிய உங்களை கடவுள் எதற்கு அழைத்திருக்கிறார்? கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பார்த்தோம். To become like his son Jesus Christ. That is the goal. அதற்கு நீங்கள் போக தடையா இருக்கிற அநேக சிறுநரிகள் உங்கள் வாழ்க்கையில இருக்கும், தினசரி வாழ்க்கையில இருக்கும். ஆகவே அந்த சிறுநரிகளை, the little foxes, அவைகளை நாம் பிடிக்கவில்லை என்றால், பிடித்து அப்புறப்படுத்தவில்லை என்றால், விரட்டவில்லை என்றால், பிஞ்சாக இருக்கிற, பூத்து இருக்கிற அந்த வசந்த சோலை, அந்த திராட்சை தோட்டத்துல அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில அல்லது குடும்பத்துல எந்த இடத்துலையுமே கனிகள் வராமல் போக வாய்ப்பு உண்டு. உறவுகள் வளராமல் போக வாய்ப்புகள் உண்டு. உறவுகள் வளர துவங்குகிற போது அது துண்டிக்கப்பட வாய்ப்பு உண்டு. அது சீரழிந்து போக வாய்ப்பு உண்டு. இவ்விதமான சூழ்நிலையில இந்த வசனத்தை நாம் ரொம்ப கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணணும். இந்த லிட்டில் ஃபாக்ஸஸ் என்பது இட்ஸ் அ எக்ஸாம்பிள். ஆக்சுவலி அங்கே உண்மையாக எழுதுகிறார், we can take as an example of any kind of problems, any kind of small problems that can be disturb or destroy a relationship in family, between husband and wife, between friends and between men and God. அவசியமற்ற ஒரு லிட்டில் ஃபாக்ஸ் எது? அநேக லிட்டில் ஃபாக்ஸ் இருக்குது. இன்றைக்கு நாம் ஒரு குள்ள நரியை பார்க்க போகிறோம், ஒரு சிறு நரியை பார்க்க போகிறோம். அந்த சிறு நரியை இன்றைக்கு சரியான முறையில் அடையாளம் காட்டப் போகிறோம். அது என்ன என்றால், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். ஆக இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அந்த லிட்டில் ஃபாக்ஸ் பொய், பொய் சொல்லுவது, பொய் சாட்சி சொல்வது, பொய்யை நம்புவது ஆகிய எல்லாமே இதுல வருது. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் ஆர் தேர். we will see that one very clearly. பொய் என்கிற ஒன்று, பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற உலகத்தில் மனசாட்சி இல்லாமல் பொய் சொல்லுகிற மக்கள் உண்டு, முதலாவது. இரண்டாவது, ஒயிட் லைஸ். அதாவது சில இடங்களில், குடும்பத்தில், நண்பர்களுக்கு நடுவில், ஆஃபீஸில், எல்லா இடத்துலையுமே சில ஒயிட் பொய்ஸ் உண்டு, ஒயிட் லைஸ். அதை பொய் என்று தெரியும் மக்களுக்கு, ஆனால் அதை ஏற்றுக்கொள்வாங்க. பொய் என்று தெரிந்தே ஏற்றுக்கொள்வாங்க. ஆக்சுவலி இட்ஸ் அ ஃபாக்ஸ். பெரிய பொய்யா இருக்கும்போது, when it is look like a white lies, it is a little fox. ஆகவே foxes in any size, big or small, it is danger for the vineyard. ஆகவே பொய் எந்த வடிவில் இருந்தாலும், என்ன அளவில் இருந்தாலும், பொய் இட்ஸ் a fox. நம்ம வாழ்க்கையை சீரழிக்க ஆயத்தமாக இருக்கிற ஒரு ஃபாக்ஸ். பிரியமானவர்களே, இந்த பொய்யை கடவுள் அவ்வளவாய் வெறுக்கிறார். இதே நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தினுடைய 16 முதல் 19 வரை வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள். இதுல கர்த்தர் அருவருக்கிற, வெறுக்கிற காரியங்களில் 2 நாவோடு சம்பந்தப்பட்டது. நன்றாக பார்த்தால் 17ஆம் வசனத்தினுடைய மையப்பகுதி பொய் நாவு, 19ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி அபத்தம் பேசும் பொய் சாட்சி. பொய் நாவு, அபத்தம் பேசும் பொய் சாட்சி. ஆக இந்த இரண்டையும், இதுல 7 காரியங்கள் இருக்கிறது. நாம் இன்றைக்கு we are looking the little fox of lies. ஆகவே இந்த 2 காரியங்களை நான் கோடிட்டு காட்டுகிறேன். இவை இரண்டும் கடவுளுக்கு அருவருப்பானது. கடவுளுக்கு பொய் அல்லது பொய் நாவு அல்லது பொய் சாட்சி ஏன் அருவருப்பாய் இருக்கிறது?
என்று நீங்கள் பார்த்தால் கடவுளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சற்றேனும் பொய் உரையாத கடவுள். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனம். எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன், அவருக்கு இருக்கிற பேரு. ஆங்கில வேதம் சொல்லுது, it is impossible for God to lie. கடவுளுக்கு பொய் சொல்ல முடியாது. It is impossible for him. கடவுள் செய்ய முடியாத காரியங்கள் இந்த உலகத்தில் உண்டா என்றால் வேதம் சொல்லுகிறது உண்டு. என்னது என்றால் அவரால் பொய் சொல்ல முடியாது. it is impossible for God to lie. அவர் பொய் உரையாத கடவுள். அவர் பொய் உரையாத கடவுள், அவரால் பொய் சொல்ல முடியாது. அவர் சத்தியம் நிறைந்த கடவுள். ஆகவே பொய்யை அருவருக்கிறார். ஆகவே பொய் நாவை அருவருக்கிறார். ஆகவே பொய் சாட்சியை அருவருக்கிறார், வெறுக்கிறார். இப்படி கடவுள் பொய்யையும் பொய் சாட்சியையும் பொய் நாவையும் வெறுப்பதனாலே அந்த லிட்டில் ஃபாக்ஸ், அந்த ஸ்மால் குள்ள நரி, ஒயிட் லைஸ் என்கிற பேரிலோ அல்லது சந்தர்ப்பத்திற்கு ஏற்பவோ அல்லது லாபத்தை கருத்தில் கொண்டோ எந்த வகையில் நாம் பயன்படுத்தினாலும், அலுவலகத்திலே, வீட்டிலே, சபையிலே, நீங்கள் சந்திக்கிற எந்த மனிதர் மத்தியிலும், if you use any lies which is white lies or black lies, then that's a fox. You need to identify that one. அது ஒரு குள்ள நரி. எதை கெடுக்கும் குள்ள நரி? உனக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கிற உறவை கெடுக்கும் குள்ள நரி. கடவுள் சற்றேனும் பொய் உரையாதவர் என்று பார்த்தோம். இயேசுவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? திருப்புங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதிலே இயேசுவை குறித்து என்ன சொல்லுகிறது வேதம் என்றால், அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. தமிழ் வேதம். இன்னொரு தமிழ் மொழியாக்கத்திலே அந்த வஞ்சனை என்கிற வார்த்தையை பொய், அவர் வாயில் பொய் இல்லை. there is no any licit in his mouth. In Jesus mouth there is never, he never told a lie என்று அந்த வேதம் சொல்லுகிறது. he never means அவருடைய வாழ்க்கை முழுவதும், அவருடைய வாழ்வு முழுவதும் he never told even a one lie. ஏன் என்றால் கடவுள் பொய் உரையாதவர். இவர் கடவுளுடைய குமாரன். கடவுள் பொய்யை அருவருக்கிறார், பொய் சாட்சியை அருவருக்கிறார். ஆகவே இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த வரைக்கும் he never told a lie. யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். இயேசுவோடு அங்கு வாதாடி கொண்டிருக்கிற யூத மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன், அந்த பிசாசு ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யன், அவன் பொய்க்கு பிதாவாயிருக்கிறான். அவன் பொய் பேசுகிற போது எல்லாம் தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். அவனே உருவாக்குகிறான் அந்த பொய்யை. இதிலே இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை நன்றாக கவனியுங்கள். அவன் பொய்யன், அவன் பொய் சொல்லுகிறவன் எப்பொழுதும் என்று சொல்லுகிறான். இரண்டாவது, அவன் பொய்க்கு பிதாவாயிருக்கிறான். அவன் பொய் பேசுகிற சந்தர்ப்பம் அவனுக்கு வருகிற போதெல்லாம் அவனே பொய்யை உருவாக்குகிறான். இந்த மூன்றையும் நல்லா எடுத்துக்கோங்க. பொய்க்கு பிதா யாரு? பிசாசு. பிதா யாருக்கு? பொய்க்கு. அப்ப பொய்க்கு அம்மா யாரு என்றால் இன்னொரு பிசாசு இருக்கிறாங்களா? பிசாசுக்கு ஒரு மனைவி இல்ல. யார் வழியாக அந்த பொய்யை இந்த உலகத்தில் அவன் கொடுக்கிறானோ அவர்கள் அம்மா. இதே போல எந்த ஒரு மனிதனும் எப்பொழுதும் அவர்கள் வாழ்க்கையில whether it is white lies or any lies, அவர்கள் பொய் சொல்லுகிற போதெல்லாம் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால் அவர்கள் அந்த பொய்க்கு தாய். ஏன்?
பொய்க்கு நீ தகப்பன் ஆக முடியாது. பிகாஸ் பொய்க்கு ஏற்கனவே ஒரு தகப்பன் இருக்கிறான் அந்த உலகத்துல. கடவுள் சொன்னபடி இஸ் அ ஃபாதர் ஆஃப் லைஸ். சின்ஸ் இஸ் அ ஃபாதர் ஆஃப் லைஸ், இஸ் லுக்கிங் ஃபார் மதர் ஆஃப் லைஸ். இந்த உலகத்துல அநேக அம்மாக்களை தேடிக்கொண்டிருக்கிறான். இந்த கேஸ்ல பெண்கள் மட்டும் அம்மாவாக முடியாது, ஆண்களும் அம்மாவாவாங்க, பிள்ளைகளும் அம்மாவாவாங்க. எப்பொழுதெல்லாம் அவர்கள் பொய் சொல்லுகிறார்களோ அந்த எத்தனை முறையும் they are having connection with devil, the father of lies, and they begot a son or daughter called lie. ஆகவே இப்பொழுது பொய்யை குறித்து நம்முடைய கருத்துக்கள், எண்ணங்கள் மாறி இருக்கும். பொய் சொல்லும்போது விளையாட்டு பொய் சொல்லிட்டு சிரிப்போம். சில நேரத்தில் நம்ம சொல்லிட்டு சிரிப்போம். ஏனென்றால் நாம் பொய் சொல்லிவிட்டு நாம் பொய் சொன்னதை மறைக்க முடியாமல் சில நேரத்தில் சிரிப்போம். அதாவது அதை அவங்க கண்டுபிடிக்கணுன்ற எதிர்பார்ப்போடு சொல்லுவோம். அவர்கள் கண்டுபிடிக்கலன்னு நமக்கு அது ஒரு மகிழ்ச்சி வந்துட்டு சிரிப்போம். அல்லது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தண்டனைக்கு தப்புவதற்கு சிரிப்போம். ஏதோ ஒரு வகையில் பொய் சொல்லிட்டு சிரிப்போம். அல்லது பொய் சொல்லிவிட்டு ஏமாற்றி விடுவோம் பெரியவர்களை, பெற்றவர்களை, அல்லது யாரையோ, இல்லையா? இப்போ ஜஸ்ட் இமேஜின் those all situations actually what happened in your life? நீங்கள் ஒரு குழந்தை, பொய் என்கிற ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறீர்கள். ஒரு நாளைக்கு எத்தனை முறை பெற்றெடுக்கிறீங்க என்றால் maybe so many times per day. என் வாழ்க்கையில் நான் அநேக பொய்களை சொல்லியிருக்கிறேன். உண்மையாகவும் சொல்லியிருக்கிறேன், விளையாட்டுக்கும் சொல்லியிருக்கிறேன். இந்த வசனத்திற்கு இப்படி ஒரு வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் இந்த வசனம் சாதாரணமாக எத்தனையோ முறை படிச்சிருக்கிறேன். நான் எத்தனையோ முறை படிச்சிருக்கிறேன். தட்ஸ் ஆல். அது படிச்சதோடு போயிடுச்சு. பட் when I learn in this way, நான் அதிர்ந்து போனேன். ஆகவே தான் பொய் என்பது a little fox. Sometimes it's a big fox which ruin your personal life with God, spiritually, which ruin your family life. எத்தனை குடும்பங்கள் சில பொய்களினாலே பிரிந்து போயிருக்கிறது. எத்தனை குடும்பங்களிலே பொய் ஒரு பெரிய ஒரு ரோல் விளையாடிட்டு இருக்குது சமாதான குறைவுக்கு. ஆகவே தான் பொய் என்பதை நாம் கடுமையாய் பார்க்க வேண்டும். மிகவும் ஒரு பெரிய ஒரு பாவமாய் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். எதை நீங்கள் பெரிய பாவமா பார்ப்பீங்க? விபச்சாரத்தையா? கொலையா? அதை விட பெருசுங்க இது கடவுளுடைய பார்வையில். பிசாசினுடைய பிள்ளை, பிசாசுக்கென்று பிள்ளையை பெற்றெடுக்கிற ஒரு பாக்கியம் என்று வருகிற போது, ஆகவே அவன் பொய்யன், பொய்க்கு பிதாவாயிருக்கிறான். எப்பொழுதெல்லாம் அவன் பொய் பேசுகிறானோ அப்பொழுதெல்லாம் he produce, தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். whenever we speak from now on, இதுவரைக்கும் நீங்க பேசுனதுக்கு மனம் திரும்புங்க. போய் இதுவரைக்கும் நீங்க உருவாக்கின பொய்களுக்கு கடவுளிடத்துல போய் மனம் திரும்புங்க. But from now on, take this one as your motto. What? In my entire lifetime, I never make a child for devil. நான் பிசாசுக்கு குழந்தையை பெற்றெடுக்க மாட்டேன். அவன் தகப்பனா இருந்து விட்டு போகட்டும். But I will not have a baby for him. பொய் என்கிற ஒரு குழந்தையை என்று முடிவெடுங்கள். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் when you are very young, you hear the word, make a decision. In your lifetime, you will not make lie. எங்கேயுமே நான் பொய் சொல்ல மாட்டேன். எதற்காகவும் சொல்ல மாட்டேன். எப்பொழுதும் சொல்ல மாட்டேன். என்ன லாப நட்டமாக இருந்தாலும் சொல்ல மாட்டேன். சொல்லுகிற போதெல்லாம் நான் என்னை அறியாமலேயே, நான் ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் கூட நான் பிசாசனுடைய பிள்ளையை தான் பெற்றெடுக்கிறேன் வேதத்தின் படி. ஆகவே I will not do that one. Make the choice for everybody. I'm telling you, your life will change in a different path. You will be blessed. People, when people see you, they will notice the blessings. சங்கீதம் 7:14. இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்பவேதனை படுகிறான், தீவினையை கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறான். அந்த வசனத்துல the wicked conceive evil, they are pregnant with trouble,
and give birth to lies. லிவிங் பைபிள் சொல்லுதுங்க. இது ஒரு மொழி, ஒரு விளக்க உரை தான் லிவிங் பைபிள் என்பது. அதை இப்படி விளக்குகிறார் அவர் அந்த வசனத்தை. The wicked people conceive, அவர்கள் கர்ப்பமாகிறார்கள். எதை? தீவினையின் வழியாக கர்ப்பமாகிறார்கள். They pregnant with trouble and give birth to lies, பொய்யை பெற்றெடுக்கிறார்கள். யார சொல்றாரு அவரு? wicked people சொல்றாரு. That wicked people conceives evil and pregnant with troubles, they give birth finally lies. ஆக பொய்யை கற்பம் தரித்து தான் பெற முடியும். எப்பொழுதுமே இந்த பொய், this evil begins with a small words. வெரி சின்ன வேர்டை தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகும். அந்த சின்ன வேர்டு இருக்குல்ல, அந்த வேர்டை விசாரிக்க துவங்கின உடனே சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் அல்லது சம்டைம்ஸ் கணவன் அல்லது சம்டைம்ஸ் மனைவி விசாரிக்க துவங்கின உடனே அதை ஆல்டர் பண்றதுக்கு அடுத்த பொய் வரும், அடுத்தது வரும். இட் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் a small word, simple word and small steps finally gives birth to increasingly worst deeds with lies. ஆகவே whenever we are in a position we did something wrong, we spoke some words wrongly, immediately accept it. Yes, actually I was wrong என்று ஒத்துக்கொள்ளுங்கள். இல்லை நான் சரியில்லை, நான் கரெக்ட் என்று சொல்லி பேச முயற்சி பண்ணோம்னா that will end up to another lie, another evil. Finally we will deliver baby after baby. Lies. Isaiah chapter 59 verses 4, அந்த வசனத்தை லிவிங் பைபிள் இப்படியா சொல்லுதுங்க. No one cares about fair and honest. The people's lawsuits are based on lies. They conceived evil deeds, then give birth to sin. வேதம் சொல்றதை கவனிச்சிங்களா? இஸ்ரவேல் மக்கள் அவர்களுக்குள் வாழ்ந்த வாழ்க்கையில ஒருவரை ஒருவர் வழக்காடு மன்றத்திற்கு கொண்டு போறாங்க, மூப்பன் கிட்ட கொண்டு போறாங்க, ஆசாரியர்கள்ட்ட கொண்டு போறாங்க, நியாயாதிபதிகள்கிட்ட கொண்டு போறாங்க. ஆனா அவன் கொண்டு போற அந்த சார்ஜஸ் இருக்கு பாருங்க, அதெல்லாம் பொய்யா இருக்குது. எப்படியாவது ஒரு பொய்யை உருவாக்கி தன் எதிரிக்கு விரோதமாய், தன் அயலானுக்கு விரோதமாய் கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்படி நிறுத்துவதன் வழியாக they end up with sin. இப்படிதான் மனிதர்கள் இருக்கிறாங்க. சங்கீதத்தில் இன்னொரு வசனம் உங்களுக்கு காட்டுறேன். சங்கீதம் 58:3, துன்மார்க்கர் கற்பத்தில் உற்பத்தது முதல் பேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். You see that even from birth they lied. இங்க என்ன சொல்லுதுன்னா, மனிதர்கள் பிறந்தது முதல் பொய் சொல்ல துவங்குகிறாங்க. சம்டைம்ஸ் ஒயிட் லைஸ் தான் ஸ்டார்ட் ஆகும். பிறந்தது முதல்னாக்கா குழந்தைங்க விளையாட்டுக்கு பண்ற அநேக காரியங்கள்ல பொய் தான் இருக்கும். அடிப்பட்டது போல காட்டுவாங்க, வலிக்கிறது போல காட்டி அழுவாங்க. எல்லாமே பார்த்தா அம்மா தூக்கணுன்றதுக்காக, ஆனா வலிச்சிருக்காது, அம்மா தூக்கணும்னு சரியாயிடும். அப்படி அவங்க வலிச்சது போல பண்றாங்களே, இதுதான் அவங்க வேதம் பிறந்தது முதல்னு சொல்லுது. அப்போ ஒரு குழந்தை பிறந்தது முதல் பொய் சொல்லுதுன்னு வேதம் சொல்லும்போது எப்படி அந்த குழந்தை சொல்ல முடியும் என்றால், இப்பொழுது நீங்க திங்க் பண்ணுங்க, உங்க குழந்தையினுடைய அநேக ஆக்டிவிட்டீஸ்ல there is white lies. அம்மா தூக்கணும், அப்பா தூக்கணும், அல்லது நமக்கு அது கிடைக்கணும் என்பதற்காகவே பண்ணுகிறது. அப்படி துவங்குகிற பொய் இருக்குல்ல, தென் படிப்படியா அது வாழ்க்கை முழுவதும் பொய்யா மாறுது. ஆகவே தான் இந்த பொய்யை வெரி கேர்ஃபுல்லா நீங்க பார்க்கணும். இல்லை என்றால் அது திராட்சை தோட்டத்தை கெடுத்துரும், உங்க வாழ்க்கையை கெடுத்துரும், கடவுளோடு உள்ள உறவை கெடுத்துரும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் முதலாவது நுழைந்த பாவம் எது? இந்த உலகத்தில் முதலாவது நுழைந்த பாவம் எது என்று பார்த்தால் டிசோபீடியன்ஸ். இஃப் யூ மேலோட்டமாய் பார்க்கும்போது இஃப் யூ கேர்ஃபுல்லி அனலைஸ் லை, அதாவது நான் யூனிவர்ஸ்ல வந்த பாவத்தை சொல்லல, உலகத்தில் மனித குலத்திற்குள் திருப்புங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். மனித குலத்தில் வந்த முதல் பாவம் ஆதியாகமம் 3:3 வசனம். அதாவது முதல் வசனத்துல சாத்தான் சர்ப்பம் கேட்கிறது ஏவாள் கிட்ட,
கடவுள் இந்த தோட்டத்தில் உள்ள மரங்களில் எதையாவது நீ சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரா? இது கேள்வி. அந்த கேள்விக்கு அந்த பெண்மணி சொல்லுகிறார், ஏவாள் சொல்றாரு, தோட்டத்தில் உள்ள எல்லா பழங்களையும் சாப்பிடலாம். 2ஆம் வசனம். 3ஆம் வசனத்தை சொல்றாங்க பாருங்க. பட் from the fruit of the tree which is in the middle of the garden, God has said, you shall not eat from it or touch it or you will die என்று சொல்றாரு ஏவாள். ஆனா கடவுள் உண்மையிலேயே என்ன சொன்னாரு? 2ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனம், ஆதியாகமம் 16 வசனம் அவர் சொல்றாரு, you can eat from any tree in the garden freely. 17, but from the tree of knowledge of good and evil you shall not eat, for in the day that you eat from it you will surely die. அப்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீ சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறார். ஏவாள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, சாப்பிடக்கூடாது, தொடவும் கூடாது. கடவுள் தொடக்கூடாது என்று சொன்னாரா? கடவுளுடைய வார்த்தையில 2:17 God never use word touch. ஆனா ஏவாள் இங்க கடவுளுடைய வார்த்தையோடு ஒரு வார்த்தையை சேர்க்கிறார்கள். சாப்பிடாதே என்று சொன்னார், தொடாதே என்று சொன்னார். தொடாதே என்று சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, அது கடவுள் சொல்லாத ஒரு வார்த்தை. கடவுள், அவர் சத்தியமுள்ள கடவுள். அந்த சத்தியமுள்ள கடவுள் சொன்னதாக சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா, அது என்னது? அப்போ பொய். அப்போ முதல் பொய் சின்னு வேத மனிதர் குலத்திற்குள் வந்தது பொய் தான். அந்த பொய் தான் அடுத்தடுத்த நிலையை கடந்து டிசோபீடியன்ட்ல கொண்டு போய் விட்டுச்சு, சந்தேகத்தில் கொண்டு போய் விட்டுச்சு, கேள்வியில் கொண்டு வந்து விட்டுச்சு. பட் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த லை. என்னதுன்னா, நீ சாப்பிடவும் கூடாது, தொடவும் கூடாது என்று சொன்னார் என்று இவங்க சொல்றாங்க. கடவுள் தொடக்கூடாது என்று சொல்லவே இல்லை. அதற்கு 7-8 வசனத்துக்கு முன்னாடி தான் அது இருக்குது. ஃபர்ஸ்ட் திங். இரண்டாவது, அதே அதிகாரத்துல இப்போ சாத்தான் போய் சொல்றான். கவனிங்க, கடவுள் என்ன சொல்றாரு? the day you eat, verse 17, you will surely die, நீ நிச்சயமாக செத்து விடுவாய் என்று கடவுள் சொல்றாரு. இங்கே சாத்தான் சொல்றான் பாருங்க, 4ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 4, you surely will not die, you surely will not die. கடவுள் நீ surely சாகுவ, நீ உறுதியாய் செத்து விடுவ என்று சொன்ன இடத்துல சாத்தான் நீ உறுதியாய் சாக மாட்டாய் என்று சொல்லுகிறான். how contrary, உண்மைக்கும் பொய்க்கும். இதுதான் இந்த உலகத்துல. ஏவாள் ஒரு பொய் சொன்னாங்க, அந்த பொய்யை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்த இவன் ஒரு பொய் சொல்றான், நீ சாக மாட்ட, சத்தியமா சாக மாட்ட. இப்படிதான் பாவம் உலகத்தில் வந்தது, பொய் உலகத்தில் வந்தது. முதல் பொய், பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்திற்குள்ளே பொய் வந்து விட்டது. கடவுள் மனிதனை உருவாக்கி வைத்த இடத்திலே, மனிதன் முதலாவது உருவாக்கப்பட்ட இடத்திலேயே. புதிய உடன்படிக்கைக்கு நீங்க வருகிற போது மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்து குழந்தைகளாய் உருவெடுக்கிறாங்க இல்லையா, born again. அப்படி born again ஆன சர்ச்சுங்க இருக்குல்ல, அந்த முதல் சர்ச்சில் முதல் கடவுள் நியாயம் தீர்த்தது பொய் தான். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் எடுங்க, அதிலே 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அனனியா சப்பீராள் தங்களுடைய இந்த காணியாட்சியை விற்று ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து கொண்டு மீதியை கொண்டு வந்து பாதத்தில் வைக்கிறார்கள். பேதுரு கேட்கிறான், அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதாவது பிசாசுக்காக நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தது என்ன? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக அவர்கள் சொன்ன பொய். 4ஆம் வசனம், அதை விற்கும் முன்னே அது உன்னுடையது அல்லவா? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன்னுடையது அல்லவா? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். நல்லா கேளுங்க, அனனியா வாயை கூட திறக்கல இங்க. அதாவது அவன் கொண்டு வந்து தன்னுடைய பங்கை வைத்தான் பேதுருவுடைய பாதத்துல. தட்ஸ் ஆல். he not spoke even a single word. அப்போ வார்த்தைகள் பேசாமலும் பொய் சொல்ல முடியும். கடவுள் அவன் பாருங்க கொண்டு வந்து வைத்தான், இதுதான் வேதம் சொல்லுது. அப்ப பேதுரு கேட்கிறாரு, வைத்த உடனே அனனியா ஒன்றும் சொல்லாமலே, அதாவது நான் வித்தேன் எல்லாத்தையும் வச்சுட்டேன் அப்படின்னு ஒன்றும் அவன் சொல்லவே இல்லை, வார்த்தைகள்ல சொல்லல.
அப்படி சொல்லாமலேயே பேதுரு கேட்கிறார், நீ ஏன் பாதியை வச்சு போய் சொன்ன என்றாரு. அப்போ பாதியை வைத்தான் இல்லாம வைத்த அந்த செயல்ல வார்த்தைகள்ல பொய் இல்ல, ஆனா அந்த செயல்ல அவனுடைய மோட்டிவ்ல ஒரு பொய் இருக்குது, அவனுடைய ஆட்டிடியூட்ல ஒரு பொய் இருக்குது. அதை பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறாரு. நீ ஆவியானவருக்கு பொய் சொல்லி விட்டாய், பிசாசோடு இணைந்து விட்டாய், உன் இருதயம் பிசாசனுடைய வார்த்தைகளால் நிறைந்து விட்டது என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லிவிட்டு நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அப்போ மனுஷனிடத்துல நாம் பொய் சொல்வதற்கு வார்த்தைகள் தேவைப்படுகிறது, கடவுளிடத்தில் பொய் சொல்வதற்கு வார்த்தைகள் தேவையே இல்லை. நம்முடைய எண்ணங்களும் நம்மளுடைய யோசனைகளும் நம்மளுடைய மோட்டிவ்ஸுமே போதும். we can able to lie to God in many times in many ways. ஆகவே இவன் கடவுளிடத்தில் பொய் சொன்னான் தன்னுடைய இருதயத்திலே என்று பார்த்து அவன் அங்கேயே செத்து போயிட்டான். உடனடியாக அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு, இறந்து விட்டான். 8ஆம் வசனம் பாருங்க, அவனுடைய மனைவி. பேதுரு இந்த பெண்மணியின் இடத்தில் வார்த்தையாகவே கேட்கிறார். இப்பொழுது அவன் வார்த்தையில் சொல்லவில்லை, நிலத்தை எவ்வளவுக்குத்தான் விற்றீர்களா எனக்கு சொல். அவளுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, இல்ல நாங்க ஆக்சுவலா விற்றது இவ்வளோ இல்லை, கொஞ்சம் வீட்டில் இருக்குது, அவ்வளவுதான் அவங்க சொல்லியிருக்க வேண்டிய வார்த்தை. சொல்லியிருந்தாங்கன்னா அந்த அம்மாவாவது வாழ்ந்திருப்பாங்க அந்த முதல் நூற்றாண்டு சபையில கர்த்தருடைய பிள்ளையாய். ஆனா இந்த பெண்மணியும் ஆமாம் இவ்வளவுக்குத்தான் பொய். இந்த பொய்யை அவங்க சொல்வதற்கு அங்க என்ன நடந்துச்சு? அந்த சமயத்துல என்ன நடந்தது? பொய்க்கு பிதாவா இருக்கிற பிசாசோடு அவர்கள் அந்த பொய்யை பெற்றெடுத்தாங்க. ஆமாம் இவ்வளவுக்குத்தான் என்ற ஒரு பொய். இயேசு சொல்லுகிறார், உள்ளதை உள்ளது என்று சொல்லு, இல்லாததை இல்லாதது என்று சொல்லு. உள்ளதை இல்லாதது என்றோ அல்லது இல்லாததை உள்ளது என்றும் சொல்லாத. இதை நீ மாற்றி பேசுவாய் என்றால் மிஞ்சினது எல்லாம் தீமை. தீமை என்ன நடக்கும்? கர்ப்பம் தரிக்கும். கர்ப்பம் தரித்து பொய் என்கிற குழந்தையை பெற்றெடுக்கும். அக்கார்டிங் டு நம்ம சங்கீதத்துல பார்த்தது போல, உள்ளதை உள்ளது என்று சொல், இல்லதை இல்லது என்று சொல், இதற்கு மிஞ்சினது எல்லாம் தீமையே. இது இயேசுவினுடைய சரியான ஒரு போதனை. அப்போ இஃப் we follow this particular word wherever however situation tights, however if you lose some money, even if we lose some honor, even if you lose some integrity, whatever it is, if you speak truth, then you escape from the making a baby for Satan. கொலோசியர் 3:9, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். பொய் சொல்வது பழைய மனிதனுடைய செயல். அந்த வசனத்தை நீங்க மாற்றி படிக்கும்போது, பொய் சொல்வது பழைய மனிதனுடைய செயல். ஆகவே அந்த பழைய மனிதனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டு நீங்கள் புதிதாய் உண்டாக்கப்பட்ட புதிய மனுஷனாய் அவருடைய கடவுளுடைய சாயலை தரித்து கொண்டு பொய் சொல்லாதிருங்கள். Don't lie each other. ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்க. பிகாஸ் அது பழைய மனிதனுடைய செயல்கள் என்று தெளிவாக அவருக்கு பவுல் அந்த சபைகளுக்கு செய்தி கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்க பவுலுடைய எல்லா நிருபங்களையும் பார்க்கலாம், பொய்யை குறித்து அவர் எழுதி கொண்டே வருவார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆம் வசனத்துக்கு வாங்க. எபேசியன்ஸ் 4:25. அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனோடு மெய்யை பேசுங்கள். ஏனெனில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் பார்ட் ஆஃப் ஈச் அதர். கணவன் மனைவி, சபையில் இருக்கிற எல்லோரும் we are one body, part of each other. கணவன் மனைவி இருவரும் ஒரே சரீரமாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவை நேசிக்கிற எல்லோரும் ஒரு நாளில் ஒரே சரீரமாய் மாற போறாங்க. so that ஒருவருக்கு ஒருவர் உண்மையை பேசுங்கள், பொய்யை பேசாதிருங்கள் என்று வேதம் நமக்கு மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, பொய் பேசுவது மட்டுமல்ல, பொய் சாட்சி சொல்வது. நீதிமொழிகள் 19, Proverbs 19 verses 9, பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான்.
கவனிச்சிங்களா? பொய் சாட்சி சொல்லுகிறவன் அதற்கான பலனை அடைந்தே தீருவான். பொய்களை பேசுகிறவனும் நாசமடைவான். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்துக்கு பாருங்க. அங்கே புதிய வானம் புதிய பூமி ஆகிய பரம எருசலேமை குறித்து தரிசனம் பார்க்கிறார் யோவான். அந்த புதிய வானம் புதிய பூமி நிறைந்த பரம எருசலேம் ஆகிய அதற்குள் பிரவேசிக்க முடியாதவர்களாக சில மக்களை குறித்து காட்டுகிறார் 8ஆம் வசனத்துல. அவர்களில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பொய்யர் இருக்கிறாங்க, பொய் சொல்லுகிறவர்கள். அதே அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்திலையும் மீண்டும் நீங்கள் பார்த்தால் பொய்யை நடப்பிக்கிறவர்கள் அதில் பிரவேசிப்பதில்லை, பொய்யை நடப்பிக்கிறவர்கள் அதற்குள் பிரவேசிப்பதில்லை. ஆக பொய் சாட்சிக்காரர்கள், பொய் சொல்லுகிறவர்கள் 2 பேர் வந்துட்டாங்களா இதுல? மூன்றாவது பொய்யை நம்புகிறவர்கள், பொய்யை நம்புகிறவர்கள். ஏவாளுடைய கேஸ் எடுத்துங்க. பிசாசு என்ன சொன்னா? யூ ஷுவர்லி வில் நாட் டை என்று சொன்னான். மட்டுமல்ல, அதை சாப்பிடுகிற அந்த நாளிலே உன் கண் திறக்கப்படும், நீ கடவுளைப் போல மாறிவிடுவாய், நன்மை தீமை எல்லாம் அறிந்து கொள்வாய். அவன் சொன்னது பொய் இல்லையா? அந்த பொய்யை நம்பின ஏவாள், 6ஆம் வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 3:6, அவள் பார்க்கிறாள் அந்த பழத்தை, அது தன் பார்வைக்கு மிகவும் அழகாய் இருக்கிறது, தன் கண்களுக்கு இச்சையா இருக்கிறது, தன் இருதயத்திற்கு அது மிகவும் நன்றாய் இருக்கிறது, கண்களை தெளிவிக்கும் என்கிற எண்ணம் வருகிறது. அறுக்கிறாள், சாப்பிடுகிறாள், கணவனுக்கு கொடுக்கிறாள், அதாவது மனிதனுக்கு கொடுக்கிறாள். ஆக அவள் பொய்யை, முதலாவது பொய் பேசினாள், அதாவது கடவுளுடைய வார்த்தையோடு கூட்டி சொல்லிவிட்டாள். இப்பொழுது பொய்யை விசுவாசிக்க துவங்கி விட்டாள். அவன் சொன்ன பொய்யை, நீ சாக மாட்ட, யூ வில் பிகம் லைக் எ காட். விசுவாசித்தாள், அறுத்தாள், சாப்பிட்டாள். ஆக those who believe the lie, பொய் பேசுகிறவர்கள், பொய் சாட்சி சொல்லுகிறவர்கள், those who believe the lie, அவர்களும் பாடுகளை அனுபவிக்கிறாங்க. 1 ராஜாக்கள் 13:18. இந்த சம்பவத்தை நான் விளக்கவில்லை, ஏன்னா அதை நீங்க அறிந்து கொள்ளதான் ஓரளவுக்கு வாசிக்க வச்சோம் இன்னைக்கு. நீங்க வீட்டில் போய் முழுசும் படிங்க, இன்னும் நல்லா புரியும். அந்த 18ஆம் வசனத்துல, அதற்கு அவன், இந்த கிழவனாகிய தீர்க்கதரிசி, அவன் அந்த இளைய தீர்க்கதரிசி கிட்ட சொல்றான், உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று கடவுள் உடைய தூதன் என்னிடத்தில் வார்த்தையாக சொன்னார் என்று அவன் அவனிடத்தில் பொய் சொன்னான். யாரு? கடவுளுடைய பெயரை வைத்து கடவுளுடைய தீர்க்கதரிசியினிடத்தில் போய் கடவுள் சொன்னார் என் வீட்டில் வந்து சாப்பிடு என்று பொய் சொல்லி அவன் அழைத்து கொண்டு வருகிறான். கடவுளே சொல்லிவிட்டாரா? அப்படி என்றால் சரி, இவன் வருகிறான், சாப்பிடுகிறான், தென் தண்டனை அனுபவிக்கிறான். இந்த நம்ம பார்த்தோம். ஆக கடவுள் சொன்னார் என்று சொல்லி கடவுளுடைய பெயரில் வந்து பொய் சொல்லுகிற மக்களும் இருக்கிறார்கள். இந்த தீர்க்கதரிசி, அவன் சொன்ன இந்த இளைய தீர்க்கதரிசிக்கு கடவுளுடைய வார்த்தை என்ன? நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்லு, அங்கே அப்பம் சாப்பிடாதே, தண்ணீர் சாப்பிடாதே, போன வழியாக போகாதே, திரும்ப வராத, புது வழியில் வந்துவிடு என்று சொன்னார். இது கடவுள் அவனுக்கு கொடுத்த கட்டளை. ஆக போய் சொல்லிவிட்டான். அரசன், நான் உனக்கு அநேக வெகுமதிகளை தருகிறேன் என்று கூப்பிடுகிறான். முடியாது, வேண்டாம், கடவுளுடைய வார்த்தை இது, ஆகவே நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம் என்று திரும்பி போறான். குட். அப்படி போற அவங்கிட்ட ஒரு பொய் வருது, இங்கே விழுந்து விட்டான். ஆக பொய்யை நம்பி விட்டான். பொய்யை நம்புனா என்ன நடந்தது? உயிர் போயிற்று. அவன் ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியா உருவெடுத்திருக்க வேண்டியவன். அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் ஏறக்குறைய 280 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைவேறிடுச்சு. ஆனா இவன் போய் இப்ப என்ன தீர்க்க தரிசனம் சொன்னானோ அந்த அதிகாரத்துல அது நடந்துச்சு. ஆல்மோஸ்ட் 280 இயர்ஸ்க்கு அப்புறம் அவனுடைய வார்த்தை நிறைவேறிற்று. பட் அவன் இல்லை, அவன் மரித்து போனான், பாவம் செய்தவனாய், அதாவது பொய்யை விசுவாசித்தவனாய், கடவுளுக்கு கீழ்ப்படியாதவனாய். ஆகவே பொய் பேசுகிறவர்கள், பொய் சாட்சி சொல்லுகிறவர்கள், பொய்யை நம்புகிறவர்கள் என எந்த கேடல் இருந்தாலும் that will destroy our life because everything come under sin. Revelation chapter 22 verses 15. இந்த வசனத்தை நல்லா பாருங்க. அதிலே கடவுள் என்ன சொல்றாருன்னு பாருங்க. கடைசி 2 லைனு,
பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். கடவுளுடைய ராஜ்யத்திற்கு பொய்யை விரும்பி. இப்ப பொய்யை விரும்புவதற்கு உங்களுக்கு முதலாவது பொய் தெரிய வேண்டும். நீங்கள் எதை விரும்புவீர்கள்? நமக்கு தெரிஞ்சதை தானே விரும்புறோம், நம்ம கேள்விப்பட்டதை தானே விரும்புறோம், நாம கேட்டதை பார்த்ததை இது பண்ணதை. இங்க அந்த வசனம் சொல்லுது பாருங்க, and everyone who loves and practices lying. ஆனா பொய்யை விரும்புகிறவர்கள், பொய் பேசுகிறவர்கள், பொய் சாட்சி சொல்லுகிறவர்கள் என்கிற எவரும், நம்ம பார்த்த இந்த வசனங்கள் எல்லாவற்றிலுமே புதிய எருசலேமுக்கு வெளியே தான் நிற்கிறாங்க, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு வெளியே தான் நிற்கிறாங்க. நமக்குள் இருக்கிற எலும்பு லேசான ஒரு ஏர் கிராக் விட்டுருக்குதா? எனக்கு வலியா இருக்குதே, இங்க நான் விழுந்துட்டேன் போன வாரம், ஒரு சின்ன ஒரு ஏர் கிராக் இருக்குமோ, ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடலாம் என்று சொல்லி ரேடியோகிராஃபர்கிட்ட போனோன்னா அவங்க எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. எக்ஸ்ரே எடுக்கும்போது என்ன நடக்குது? அந்த ஒளி கதிர்கள், எக்ஸ்ரே ஒளி கதிர்கள், இட் வில் கோ இன்டு அவர் பாடி, இட் வில் கோ இன்டு அவர் பாடி அண்ட் ஸ்கேன் கம்ப்ளீட்லி. அந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் பண்ணிட்டு ஒரு இமேஜ் கொடுக்குது ரேடியோகிராஃபருக்கு. அந்த இமேஜை எடுத்துன்னு போய் டாக்டர்கிட்ட கொடுத்த உடனே அந்த இமேஜில் டாக்டர் வந்து லைட்டை வச்சு பார்க்குறாரு. வச்சு பார்த்தா ஒரு சின்ன மெல்லிய, கண்களால் தெளிவாய் பார்க்க முடியாத ஒரு சின்ன ஒரு கோடு தெரியுது, ஒரு சின்ன ஒரு நிழல் போல ஒரு இடம் தெரியுது. அவர்கிட்ட ஆமாம் ஏர் கிராக் ஆகிட்டு இருக்குது, ஆகவே ஒரு கட்டு போடணும், ஆமாம் எலும்பு ஒடிஞ்சிட்டு இருக்குது, ஒரு கட்டு போடணும் என்று சொல்கிறாங்கல்ல. அதே போல இந்த வசனங்களை ஒரு எக்ஸ்ரே ஒளி கதிர்களாக எடுத்துக்கொள்ளுங்க. Put yourself, put all your words, put all your dealings under this scanner of X-ray today. By doing that, this word, கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு எக்ஸ்ரே ஒளி கதிர்களை போல ஊடுருவி உங்கள் இருதயத்திற்குள், நீங்கள் இதுவரைக்கும் பொய் என்று அறியாமல் ஆனால் சொல்லிக் கொண்டிருந்த, பொய் என்று அறியாமல் ஆனால் விசுவாசித்துக் கொண்டிருந்த, பொய் சாட்சி என்று தெரியாமல் சொல்லிக் கொண்டிருந்த எல்லா காரியங்களையும் அந்த எக்ஸ்ரே ஒளி கதிர்கள் காட்டும். வேத வசனம் என்கிற ஒளி கதிர்கள் காட்டுகிற போது, காட்டிவிட்டால் போதாது, காட்டுகிற போது மருத்துவர் இடத்தில் போக வேண்டும். நமக்கு பரம வைத்தியர் நம்முடைய ஆண்டவர். இந்த சபைகள் ஒரு ஒரு சரியான ஒரு மருத்துவமனைகள் போல் செயல்பட வேண்டும். வியாதி, பாவம் என்கிற வியாதி உள்ளவர்களாய் மனிதர்கள் வருவார்கள். இருதயம் கடினப்பட்டவர்களாய், இருதயம் காயப்பட்டவர்களாய், மனம் திரும்பாதவர்களாய் வருகிற போது எக்ஸ்ரே மிஷின் அல்லது எம்ஆர்ஐ மிஷின்ஸ் அவங்களுக்குள்ள ஒர்க் பண்ணுது. வேத வசனத்தின் அடிப்படையில் ஒர்க் பண்ணி இட் ஷோஸ் த கிளியர் பிக்சர் வாட் இஸ் இன்சைட் ஆஃப் ஹியூமன், வாட் இஸ் இன் யுவர் ஹார்ட். தென் அந்த ரிசல்ட்டை எடுத்துட்டு போய் மருத்துவர்கிட்ட போனோம். ஆண்டவரே, இன்றைக்கு நான் வந்தபோது இன்றைக்கு எனக்கு கிடைத்த எக்ஸ்ரே ரிப்போர்ட் அல்லது எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஐ வாஸ் ப்ராக்டிசிங் லைஸ், அல்லது ஐ வாஸ் பிலீவிங் லைஸ் இதுவரைக்கும், அல்லது ஐ வாஸ் ஆக்சுவலி பொய் சாட்சியும் சொல்லிட்டு இருக்கிறேன் என்று கண்டு கொண்டேன். ஐ ஹாவ் அ ரிசல்ட் இன் மை ஹேண்ட் ஆஃப்டர் ரீடிங் திஸ் வேர்ட்ஸ். நவ் லார்ட் ஹீல் மீ, என்னை ஆரோக்கியப்படுத்துங்க, என்னை மன்னித்து கழுவுங்க, அந்த பொய் என்கிற அந்த ரிசல்ட்டை கழுவுங்க என்று சொல்லி போகிற போது we will be spiritually healthy. ஏனென்றால் you got a report and you went to the proper doctor and best doctor and he has a wonderful treatment so that you will be healed என்கிறது போல நாம் சபைகளை பயன்படுத்த வேண்டும், வார்த்தைகளை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே the little foxes will cause a biggest problems in your life, personally with you and God, in marriage life between you, in church and also in the society. வெளியே இருக்கிறவங்களுக்கு லிட்டில் ஃபாக்ஸை பற்றி கவலை இல்லை, பட் we need to bother. நாம் கவலைப்பட வேண்டும். காரணம், கடைசியில் பொய்யை நேசிக்கிறவர்கள், பொய்யை பேசுகிறவர்கள், பொய்யை விரும்புகிறவர்கள் வெளியே நிற்கிறாங்க இல்லையா? எனவே we need to bother about that little foxes, அந்த சின்ன நரிகளை அப்படி நாம் பாதர் பண்ணி அதை இனம் கண்டுபிடிச்சி ஓடி 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 கேட்ச் பண்ணி எடுத்தோம்னா, அழிச்சோம்னா, அப்புறப்படுத்தணும்னா நம்மளுடைய திராட்சை தோட்டம் பாதுகாப்பாக இருக்கும், நம்முடைய குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை ஆத்துமா கடவுளோடு உள்ள உறவு பாதுகாப்பாக இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஆகவே மை டியர் பிரதர்ஸ், கேட்ச்
any and every little foxes from your life, day to day life. கடந்த நாட்களிலே நீங்க பார்த்த அநேக foxes உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு நினைவு கூறுதா? Go and confess your sin with God. God is more than faithful enough to wash out everything and forgive you. Then from now on, take a decision strongly. The moment I saw a fox in my life, இன்றைக்கு நாம் பார்ப்பது பொய் சாட்சி, பொய்யை விரும்புவது. The moment I saw any fox or any little fox, before it causes any big trouble or problem in my life, I will catch it and destroy it. I will catch it and destroy it before it causes any major problems. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை அலங்கோலமாகுவதற்கு முன்பு அல்லது உங்கள் வாழ்க்கை அழிக்கப்படுவதற்கு முன்பு, கடவுள் தருகிற மகிழ்ச்சி, களிகூறுதல் என்கிற காரியங்கள் இல்லாமல் அழிக்கப்படுவதற்கு முன்பு, we need to catch any and every little foxes. By doing that, we will save ourselves. By doing that, we will be living happy spiritual life. By doing that, our children will learn from us. பிள்ளைகள் நம்மிடத்தில் கற்றுக்கொள்வார்கள். நான் என் மனைவியிடத்தில் பொய் சொன்னால் அல்லது என் மனைவி என்னிடத்தில் பொய் சொன்னால் விளைவுகள் பெருசா இல்லாம போயிடலாம் உடனடியே. ஆனா இது இயல்புத்தான் என்று நமது பிள்ளைகள் எடுத்துக்கொள்வார்கள். பொய் சொல்வது இயல்புதான். அம்மா ஒன்றும் அப்பா சொல்லலையே, அல்லது அப்பா ஒன்றும் அம்மா ஒன்றும் சொல்லலையே, அது சொன்னதுக்கு அப்புறம் என்று சொல்லி இது நார்மல், தட்ஸ் நார்மல் என்று எடுத்துக்கொள்வார்கள். உங்களுக்குள் எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? Wherever we write any account, wherever we write, are we using a proper thing? Think. இப்பொழுது நீங்கள் இப்படி திங்க் பண்ணும்போது, you may understand there is some little foxes in my life, in your life என்று. When you recognize the little fox, catch it. Don't show mercy on them. Catch it, destroy it. By catching and destroying, you save yourself. நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வீர்கள். ஆகவே take this word. உங்கள் திராட்சை தோட்டமாகிய வாழ்க்கை, உங்கள் திராட்சை தோட்டமாகிய உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை வித் காட், திராட்சை தோட்டமாகிய உங்கள் திருமண வாழ்க்கை, எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு லிட்டில் ஃபாக்ஸஸ் பிடிக்கணும். இன்னைக்கு நாம் பார்த்தது பொய் என்கிற ஒன்று தானே ஒழிய, இது போல எத்தனையோ ஃபாக்ஸஸ் ஆர் தேர் இன் அவர் லைஃப். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி kind of sin you consider as a fox. Catch it and destroy it. May God bless you.